ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் வர 3ஆம் தேதி லான்ச் ஆக போகிற ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். மாடல் பார்த்தீங்கன்னா ஓப்போ ரெனோ 14 ப்ரோங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகி ஹிட் ஆகிடுச்சு. இப்போ வர 3ஆம் தேதி நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ண போகிறாங்க. பர்பிள், பிளாக்கு, ஒயிட்டுங்கிற 3 கலரில் வருது. 41,000லேருந்து 53,000 வரைக்கும் இதனோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டாக இருக்குது. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமு. இந்த ஃபோனில் ரேம் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் கொடுக்குறாங்க. மொதல் வேரியண்ட் 12 GB ரேம், ரெண்டாவது வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 16 GB ரேம் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாசான ஆப்ஷன். இது மூலமாக மல்டி டாஸ்கிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். இது LPDDR5X பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் மாசான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. மொதல் வேரியண்ட் 256 GB கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட இன்னொன்று அடுத்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 512 GB பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா 1 TB வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இது UFS 3.1 பேஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்றதுனால இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் இல்லை. இன்டர்னல் ஸ்டோரேஜை நம்பி தான் இருக்குது. சைனாவில் 5 வேரியண்ட் கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா OS. இந்த ஃபோனில் கஸ்டம் OS, கலர் OS பார்த்தீங்கன்னா 15 ரன் ஆகிட்டு இருக்கு. இது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி இருக்குது. அப்டேட் மினிமம் 3 அப்டேட் எதிர்பார்க்கலாம். ஃப்ளாக்ஷிப் ஃபோனுன்றதுனால ஒரு 5 அப்டேட் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அது மாதிரி 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் மினிமம் எதிர்பார்க்கலாம். ஸோ இது வர 3ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்டரியோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா 6200 mAh லெவல் பார்த்தீங்கன்னா பேட்டரி லெவலில் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். 80 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் ஒயர்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க. 50 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக் D8450ங்கிற லேட்டஸ்ட் சிப்செட் கொடுக்குறாங்க. ரெனோ 14 பார்த்தீங்கன்னா 8350, இது 8450 லேட்டஸ்ட் சிப்செட்டு. இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட் 3.25 மேக்ஸிமம் என்னோட ஸ்பீடு இருக்குது. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக டாஸ்க்லாம் சூப்பராக பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ண முடியும். ஏன்னா இது ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டு. கேமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பேட்டரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கேமிங் மாலி G720ங்கிற லேட்டஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா 6.83 ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD+க்கான ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 120 ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. 1.07 பில்லியன் கலர் சப்போர்ட்டு, விவிட் கலர் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 1200 பீக் டிஸ்பிளே நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 450 PPI கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு ஷீல்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவலாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி கேமரா. என்ன சென்சாருங்கிறத சொல்லலை. வர 3ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடும். இதில் OISக்கான சப்போர்ட் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 50 MB அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ரெனோவில் 8 MB கொடுத்துருக்காங்க. இதில் 50 MB இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி தேர்ட் லென்ஸ் பார்த்தீங்கன்னா 50 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுக்குறாங்க. இதில் OISக்கான சப்போர்ட் இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 3.5x ஆப்டிக்கல் ஜூமுக்கு சப்போர்ட் இருக்குது. ஃபோட்டோ மோடு பார்த்தீங்கன்னா 120 டிஜிட்டல் ஜூம் மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வீடியோ மோடுக்கு பார்த்தீங்கன்னா 18x வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டிஜிட்டல் மோடுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் இது வீடியோ ஷூட்டிங்கான சப்போர்ட் இருக்குது. 8K கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். 4K வரைக்கும் தான் லிமிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ், ஃபுல் HD, மேக்ஸிமம் 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் சப்போர்ட் இருக்குது. நிறையா கேமரா ஃபங்க்ஷனுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா பார்த்தோம் அப்படின்னா
ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா சோனி சென்சார் வந்து இதில் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் 5 வேரியண்ட்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 12 GB ரேம், 256 GB வந்து இன்டர்னல், அதுக்கப்புறம் 12 GB 512 GB வெர்ஷன், அதுக்கப்புறம் 16 GB 256 GB வெர்ஷன், 16 GB 512 GB வெர்ஷன், தென் கடைசியாக அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 16 GB ரேமு 1 TB இன்டர்னல் வரைக்கும் சைனாவில் சேல் பண்ணுறாங்க. இது 5 வெர்ஷனும் நம்ம கண்ட்ரியில் எதிர்பார்க்கலாம். இதில் பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 41,000 இருக்குது. அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 53,000 வரைக்கும் இருக்குது. இதே ப்ரைஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இருக்கலாம், இல்லைனா வந்து கொஞ்சம் வேரியேஷன் வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கரண்ட் ப்ரைஸுடைய ஸ்டேட். இது வந்து வர 3ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 201 கிராம் வந்து வெயிட் இருக்குது. வெயிட் வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட். ரெனோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 வந்து 187 வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 கிராம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா திக்னஸ் வந்து 7.48 வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளாக் கலர். மற்ற 2 கலர் பார்த்தோம் அப்படின்னா 7.58 வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோனில் மொத்தம் யூஸ் பண்ணுற ஸ்லாட் வந்து 2 தான். 2மே வந்து சிம் கார்டுக்கு தான் டெடிகேட்டடாக கொடுக்குறாங்க, மெமரிக்கு வந்து கொடுக்கல. ஏன்னா இன்டர்னலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து கொடுக்கல. அது மாதிரி டைப் சி போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஹை குவாலிட்டி வந்து இருக்குது. கனெக்டிவிட்டியில் எல்லாமே லேட்டஸ்ட்டான லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை 6, ஜிபிஎஸ்ஸு, ப்ளூடூத்து இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடியோ ஜாக் வந்து டைப் சியில் வந்து இருக்குது. ஐபி வந்து பார்த்தீங்கன்னா 68, 69 இதுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன்டிஸ்பிளே எஃப்எஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்கான சப்போர்ட் இருக்குது. ஐஆர் ரிமோட் கண்ட்ரோலுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏ ஆப்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி என்எஃப்சி மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ரீட் மோடு, ரைட் மோடு, அதில் சிம் சப்போர்ட்டு, அதில் ஃபஸ்ட்டு சிம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் எஸ்டிக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் பொசிஷனிங்கான சப்போர்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஃப்ரீக்வன்சியில் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோனில் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஆனால் இது ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க இன்டர்னல் ஸ்டோரேஜே வந்து ரொம்ப ஹையாக வந்து 3 வேரியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் 4K வரைக்கும் தான் வந்து ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி லிமிட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இவங்க வந்து 8K வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன், கொடுக்கல. ஸோ இது வந்து நம்ம ஒரு ட்ராபேக்காக வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா ரெனோ 14ல இதே தான் வந்து 4K தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அதே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரைஸு இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 8K கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் எஃப்எம்க்கான சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். இந்த ஃபோன் வந்து வர 3ஆம் தேதி வந்து அமேசான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் சேல்க்கான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.